ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து திருவண்ணாமலை பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஃபஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம எப்படி வந்து திருவண்ணாமலை ரீச் ஆனோம், எங்கே ரூம் புக் பண்ணோங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நாங்கள் கிரிவலம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது டைம் வந்து 10:30. ஸோ வர வழியில் வந்து ஃபஸ்ட்டாக வந்து இரட்டை பிள்ளையார் கோயில் தான் இருந்தது. 2 பிள்ளையார் பக்கத்தில் இருப்பாங்க. ஸோ இரட்டை பிள்ளையாரை வந்து நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக நடக்க ஆரம்பித்தோம்னா நமக்கு ராஜகோபுரம், ஸோ மெயின் என்ட்ரன்ஸ்க்கு போயிடுவோம். ஸோ அங்கே நம்ம சாமி கும்பிட்டுட்டு தான் நம்ம வந்து நடக்க ஆரம்பிக்கணும். மோஸ்ட்லி வந்து கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணுறவங்க எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கே தான் வந்து ஃபினிஷ் பண்ணணும். அங்கே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எந்தெந்த ராசிக்கு வந்து என்னென்ன லிங்கம் கும்பிடலாம் அப்படின்றது வந்து ஒரு ஃபோட்டோ கிடச்சிது. ஸோ அதை நான் ஃபோட்டோ எடுத்து ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வச்சுட்டேன். நீங்கள் இதில் எந்த ராசியாக இருக்கீங்களோ நீங்கள் வந்து அந்த லிங்கத்தை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அதிகமாக வந்து கவனமாக தரிசனம் பண்ணிக்கோங்க. இதில் 12 ராசிக்குமே எந்தெந்த லிங்கம் வந்து தரிசனம் பண்ணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து அங்கே போட்டிருந்தாங்க. ஸோ பொதுவாக வந்து நீங்கள் கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணி நைட்டு முடிக்க பாருங்கள். ஏன்னா நாங்கள் நடக்கும் போது நைட் 10:30. ஸோ எல்லா லிங்கமுமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் முன்னாடி இருந்து தான் சாமி கும்பிட்டு வர மாதிரி இருந்தது. நீங்கள் ஈவினிங் டைம் நடக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 10 o'clock எல்லாமே சாமி நீங்கள் வந்து கும்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் நீங்கள் வந்து உள்ளே வந்து சாமி பார்க்க போகலாம். ஸோ நாங்கள் போகும்போது 10:30 மணிக்கு 11 மணிக்கு என்னமோ தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் 3 o'clock ஆச்சு நாங்கள் இந்த கிரிவலம் வந்து டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு 14 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். ஸோ 8 லிங்கம் இருக்குது. அது கூட வந்து சந்திரலிங்கமும் சூரியலிங்கமும் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வரும். ஸோ மொத்தமாக 10 லிங்கம் வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இதில் வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் இதில் என்ன ராசியோ அந்த ராசிக்காரர்கள் வந்து அந்த லிங்கத்தை வந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பாக வந்து நீங்கள் தரிசனம் பண்ணி ஏதாவது வேண்டிக்கிட்டு நீங்கள் தரிசனம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. நமக்கு வந்து 2வது கிரிவலம் போகும்போது வந்து நமக்கு எந்த பயமுமே இருக்காது. ஏன்னா நிறைய பேர் நம்ம கூட வந்து நடந்துட்டு இருப்பாங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வயசானவங்கலேருந்து நிறைய பேர் நடந்துட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களுமே எந்த ஒரு பயமும் இல்லாமல் நாங்கள் ஒரு 4 hours வந்து ஆச்சு எங்களுக்கு அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ சாமி கும்பிட்டுட்டு நாங்களும் ஃபுல்லாகவே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். மெயினாக குழந்தைங்க இருந்தால் வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க, கூட்டிகிட்டு போவேனா. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால நடக்க முடியாது, அவங்களையும் சேர்த்துட்டு நம்ம தூக்கிட்டு நடந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கிரிவலம் போகிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்திரலிங்கம் பாருங்கள், எவ்வளோ வயசானவங்க பாருங்கள், எவ்வளோ பேர் எங்கள் கூட நடந்துட்டுருக்காங்கன்னு. நான் சொன்ன மாதிரி வந்து கதவெல்லாம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணியிருந்தது. ஸோ முன்னாடி இருந்தே நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வர மாதிரி இருந்தது. 2வது வந்து அக்னிலிங்கத்தையும் வந்து முன்னாடியே இருந்து தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் நமக்கு நடந்து வந்தால் யமலிங்கம். ஸோ நம்ம நடக்கிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு மேப் போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம், இன்னும் நமக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் போகணும், நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கோம் அப்படின்ற டீட்டெயிலும் அங்கங்கே நமக்கு வந்து மேப் மாதிரி நல்ல பெரிய போர்டாகவே வச்சுருப்பாங்க. ஸோ அடுத்தது யமலிங்கத்தையும் நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய சித்தர்கள் உட்காந்துட்டு இருப்பாங்க. நிறைய பேர் வந்து விளக்கு பற்ற வச்சு திருவோடு வச்சுட்டெல்லாம் அந்த நேரத்துக்கு வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. போகிற வழியில் ஒரு சில கடைகளும் இருக்கும். உங்களுக்கு தண்ணி ஏதாவது வேணும்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி என்னென்னா எங்களுக்கு வந்து உள்ளே போக முடியல, எல்லாமே முன்னாடியே இருந்து நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு வர மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து சூரியலிங்கம். நான் சொன்ன மாதிரி சூரியலிங்கம் சந்திரலிங்கம் வந்து நமக்கு வந்து அதோட சேர்த்து தான் நம்மளுக்கு வந்து 10 லிங்கம் வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். வர வழியில் வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ராமர் பாதம் ஒன்று இருக்கும். ஸோ ராமர் பாதத்தையும் நம்ம வந்து அங்கேயே தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் நைட் டைம் போகிறீங்க அப்படின்னா ஒரு வாட்டர் பாட்டில் கையில் வச்சுக்கோங்க. ஸோ தண்ணி வந்து ரொம்ப தாகம் எடுக்கும். அதனால் நீங்கள் தண்ணியை வந்து நிறைய குடிச்சிட்டிங்க அப்படின்னா ரெஸ்ட் ரூம் வந்து லேடிஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ எல்லா ரெஸ்ட் ரூமும் பூட்டி தான் இருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நைட் டைம்னு பார்த்திங்கன்னா நிறையா பேரும் நடந்துட்டு தான் இருக்காங்க. நம்ம எதுவுமே பயப்படாமல் ரொம்ப தைரியமாக நடக்கலாம். எந்த ஒரு பயமும் எதுவுமே கிடையாது. நான் சொன்ன மாதிரி மலையை சுற்றி நிறைய பேர் நடந்துகிட்டே தான் இருப்பாங்க. அடுத்தது பாருங்கள் வர்ணலிங்கத்தையும் போய் தரிசனம் பண்ணிவிட்டு எங்கள் கூட வந்து நிறைய பேர் நடந்துட்டு இருந்தனால வயசானவங்கள்லேருந்து நிறைய பேர் நடந்துட்டு தான் இருந்தாங்க. ஸோ எதுவுமே பயமோ எதுவுமே இல்லை. ஆனால் என்ன கொஞ்சம் நடக்க ஒரு 8 கிலோமீட்டருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப கால்வலி வந்து பயங்கரமாக வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வாயுலிங்கம். எனக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தெரியும் நிறைய பேர் வந்து ஃபேமிலிஸ் வந்து நிறைய பேர் நடந்துட்டு இருந்தாங்க. ஸோ திருவண்ணாமலை கிரிவலம் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஒரு டைமாவது அந்த கிரிவலம் வந்து நடந்து பாருங்கள்.
நம்மளோட உடம்புக்கும் ஆரோக்கியம், மனசுக்கும் வந்து ரொம்ப நிம்மதியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து லைஃப்பில் ஒரு டைமாவது வந்து நம்ம திருவண்ணாமலை வந்து கிரிவலம் வர்றது வந்து நமக்கு ரொம்ப நல்லது. இன்கேஸ் கிரிவலம் நடக்க முடியல அப்படின்றவங்க என்ன பண்ணான்னா, பகலில் போயிட்டு நீங்கள் ஒவ்வொரு லிங்கத்துக்கிட்ட வண்டி நிறுத்திட்டு கூட நீங்கள் வண்டியிலேயே ஒரு கிரிவலம் கூட வந்துடலாம். ஐ லவ் திருவண்ணாமலை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சைடில் பாருங்கள், அந்த டைம்லேயே கார்னெல்லாம் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் நான் சொன்ன மாதிரி, சைடில் நமக்கு என்ன வேணுமோ எல்லாமே கிடைக்கும். ஃப்ரூட்ஸ்லேருந்து வாட்டர் பாட்டிலேருந்து நமக்கு எல்லாமே கிடைக்கும். ஸோ நம்ம வேணுங்கிறத நம்ம அங்கேயே கூட வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வந்து சந்திரலிங்கம். எல்லாமே நிறைய பேர் வந்து ஃபேமிலியாக நடந்துட்டு தான் இருந்தாங்க. ஸோ என்ன ஒரே ஒரு ட்ராபேக்னா, எங்களால் வந்து உள்ளே போய் சாமி கும்பிட முடியல. அது ஒன்று தான் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நம்ம ஒன்ஸ் கிரிவலம் நடந்துட்டோம்னா நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் கூட நம்ம வந்து எல்லா லிங்கத்தையும் வந்து நம்ம வண்டியில் போய் கூட தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குபேரலிங்கம். ஸோ குபேரலிங்கம் மட்டும் கொஞ்சம் இறங்கி உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வர மாதிரி இருந்துச்சு. ஸோ குபேரலிங்கம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் வந்து நிறைய இடம் இருக்குது. நிறைய பேர் வந்து நைட்டு ரூம் போடாதவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த குபேரலிங்கத்துக்கிட்ட வந்து சைடில் வந்து நைட்டு தங்கிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து போய் சாமி பார்த்துட்டு கிளம்புறாங்க. ஸோ இந்த குபேரலிங்கம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இருந்தாங்க. அடுத்தது வந்து இடுக்கி பிள்ளையார். இது வந்து நிறைய பேர் வந்து ஆல்ரெடி நிறையா வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. அந்த அந்த சின்ன கேப்பில் பூந்துட்டு வெளியே வரணும். எவ்வளோ குண்டாக இருக்கவங்க உள்ளே போனாலும் இந்த பக்கம் வெளியே வந்துடுறாங்க. ஸோ அடுத்தது வந்து ஈசானிய லிங்கம். நான் சொன்ன மாதிரி நம்ம ரூம் வந்து இந்த லிங்கத்துக்கு இதுதான் லாஸ்ட் லிங்கம். ஸோ இது பக்கத்தில் தான் வந்து நம்ம ரூம் வந்து புக் பண்ணியிருக்கோம். ரொம்ப கம்மி ரேட்டில் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு போன வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள். நாங்கள் ஈசானிய லிங்கத்திலேருந்து நாங்கள் கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணனால நாங்கள் ஈசானிய லிங்கத்துக்கிட்டே வந்து முடிச்சிட்டோம். நாங்கள் திருப்பி ராஜகோபுரம் போகணுன்னு இல்லை. ஸோ அன்றைக்கி நேரம் கிரிவலம் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, பிரேக்ஃபாஸ்ட் எங்களுக்கு வந்து அங்கேயே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறதுக்காக நாங்கள் போயிட்டுருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ நீங்களே பாருங்கள் என்னென்ன ஐட்டம்லாம் கொடுக்குறாங்கன்னு. தேங்காய் சட்னி, கொஞ்சமாக தக்காளி சட்னி. இது பார்த்திங்கன்னா பொங்கல், ஸ்வீட் பொங்கல், அப்புறம் வந்து ரவையில் வந்து கிச்சடி. இது கூட வந்து இட்லி, வடை கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே அன்லிமிட்டட். நீங்கள் இன்னொரு டைம் கூட வாங்கிக்கலாம். சாம்பார் சட்னி எல்லாமே நீங்கள் இன்னொரு டைம் வாங்கிக்கலாம். இட்லியும் வாங்கிக்கலாம். பட் வடை மட்டும் எப்படின்னா ஒன்று தான். நாங்கள் வந்து பாப்பா கூட்டிகிட்டு போனனால பாப்பாவுக்குமே ஒரு சீட் இருக்குது. ஸோ அவங்களுக்குமே நம்ம எது வேணால் வாங்கிக்கலாம். பட் இது கூட வந்து நமக்கு டீ, காஃபி எல்லாமே ஃப்ரீ தான். எல்லாமே அன்லிமிட்டட். ஸோ ஃபுட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அவ்வளோ டேஸ்ட்டு, அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ ஃபுட்டெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் உள்ளே போயிட்டு கோயிலில் போயிட்டு பாப்பாவுக்கு முட்டையெல்லாம் அடிச்சுட்டு அங்கே சுற்றி சாமி கும்பிட்டுட்டு ரொம்ப ப்ளசண்ட்டாக ஒரு நல்ல ட்ரிப்பாக இருந்தது. ஸோ அவ்வளோதான் எங்களோட திருவண்ணாமலை ட்ரிப் வந்து இதோட முடிஞ்சுது. ஸோ கண்டிப்பாக திருவண்ணாமலை போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிரிவலம் போயிட்டு வாங்க. தேங்க்யூ கைஸ்.